காரைக்கால் மீனவர்களை இலங்கை கடற்படை வந்து சிறைபிடிச்சு வச்சிருக்காங்க. இது ஆல்ரெடி 15 பேரை சிறைப்பிடிச்சிருக்காங்க. அது போக இன்னும் ஒரு 20 பேர் மேல சிறைப்பிடிச்சு வச்சிருக்காங்க. ஸோ அவங்க குடும்பத்தை, பாதிக்கப்பட்ட குடும்பத்தை நாங்க போய் விசாரிக்கும் போது உண்மையா அவங்க மன வேதனையிலையும், அவங்களுக்கு என்ன நடந்தது, இப்ப அவங்க என்ன நிலைமையில இருக்காங்களோ தெரியாம அவங்களுக்கு எந்த ஒரு பேச்சுவார்த்தை கூட, அவங்களுக்கு என்ன நிலைமையில இருக்காங்கிறது அவங்க ஃபேமிலிக்கு தெரியல. அவங்க குழந்தைங்கலாம் அழுதுட்டு எப்ப அப்பா வருவாங்கங்கிற நிலைமையில இருக்காங்க. இந்த ஆம்பளைங்க போய் மீன் பிடிச்சாதான் அவங்களுக்கு வாழ்வாதாரமே இன்னைக்கு நம்பி இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்மளோட கவர்மெண்ட் வந்து இதுக்கு இமீடியட்டா ஆக்ஷன் எடுத்து அவங்கள மீட்டு கொடுக்கறதுக்கு நாங்கள் வலியுறுத்துகிறோம். அதே மாதிரி எங்களால முடிஞ்ச உதவியும், எங்களால முடிஞ்ச அண்ணன் உள்ளார்ந்த வந்து அஸ் அ லாயரா போய் அங்க அவரால் முடிஞ்ச உதவியும் செஞ்சுட்டு இருக்காரு. அடுத்த இயரிங் வரும்போது எங்களால ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். இதுல முக்கியமான பிரச்சனை என்னன்னா, இவங்க வந்து கடன் வாங்கி போட்ல இன்வெஸ்ட் பண்ணி அது மூலியமா அவங்க தொழிலுக்கு போறாங்க. இப்ப இது முடங்கினதுனால அவங்க வாழ்வாதாரம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கு. அவங்க பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைங்கள்லாம் இப்ப கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு படிக்கிற அளவுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. ரொம்ப மன வருத்தத்தோடு தெரிவிச்சிருந்தாங்க. அவங்களோட தினசரி வருமானமே அவங்களுக்கு ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்கு. அது போக இதே வந்து தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மீனவர்கள் ஏதாவது பாதிக்கப்பட்டு அஃபெக்ட் ஆயிருக்காங்கன்னா, அரசாங்கம் வந்து அவங்களுக்கு நிதியுதவி செஞ்சு ஹெல்ப் பண்றாங்க. இங்க இங்க பொறுத்த வரைக்கும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட யாருமே போய் அவங்கள பார்க்கவும் இல்லை, அது அவங்களோட குறைகளையும் கேட்கவும் இல்லை, அவங்களுக்கு உரிய நடவடிக்கையும் அவங்களுக்கு எந்த ஒரு தக்க உறுதுணையாகவும் இருந்து அவங்களுக்கு எந்த ஒரு உதவியும் இது வரைக்கும் செய்யலைன்னு சொல்லி வருத்தப்பட்டு சொன்னாங்க. அதே மாதிரி நம்ம இந்தியன் அரசாங்கம் பாத்தீங்கன்னா $5 பில்லியன் ஆல்மோஸ்ட் 50,000 கோடிக்கு மேல ஸ்ரீலங்கன் அரசாங்கத்துக்கு நிதி உதவி, கிரெடிட் லைன்னும் சில உதவிகள் பண்றாங்க. அது போக அவங்க கிரைசிஸ் 2022 வந்து அவங்க அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய பிரச்சனை வரும்போது நம்ம இந்திய அரசாங்கம் தான் முன் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய நாட்டுக்கே ஒரு பெரிய உதவி செஞ்சாங்க. அந்த உதவியெல்லாம் அவங்க மறந்து பார்க்காம நம்ம மாதிரி இந்த ஏழை மக்கள் மீனவர்கள் போய் ஒரு மீன் பிடிக்கிறதுனால ஒரு பெரிய இவ்வளவு நம்ம நிதி உதவி செய்யும் போது மக்கள் வந்து அரசாங்கம் வந்து எங்களுக்கு வந்து கண்டிப்பாக உதவி செஞ்சு நம்ம ஸ்ரீலங்கா சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இதுல இன்வால்வ் ஆகி இது வந்து ஒரு நல்ல ஒரு தக்க ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் நம்ம வந்து தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறோம். அந்த மக்களுக்கு வந்து ஒரு நல்ல சீக்கிரம் ஒரு விடிவு காலம் வரணும். இவங்களோட வாழ்வாதாரமும் இன்க்ரீஸ் பண்ணும். இது பெர்மனண்டா ஒரு சொல்யூஷன். சின்ன வயசுல இருந்து நம்ம மீடியால பார்த்துட்டே இருக்கோம். எப்ப பார்த்தாலும் மீனவர்கள் வந்து இந்த மாதிரி கடலுக்கு போறாங்க, அந்த காத்தடிச்சு இது பண்ணிடுறாங்க. இன்னொன்னு கடல்ல வந்து எப்படி ஒரு பார்டர், நீங்க கடல்ல போய் பார்டர் பிரிக்கிறது ஒரு அவ்வளவு ஈஸி சிம்பிளான ஒரு லேண்ட் மாதிரி இல்லை. நிலத்துல வந்து பார்டர்ல ஃபென்ஸ் பண்ணலாம், நீங்க சீல வந்து அது பண்ண முடியாது. ஸோ இது எக்ஸாக்டா வந்து மெஷர் பண்ணாதனால சில ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸும் இருக்கு. அது போக நம்ம கச்சத்தீவை நம்ம வந்து நம்ம கையில இருந்ததை நம்மளா விட்டு கொடுத்த ஒரு விஷயம். இந்த மாதிரி சில தேவையில்லாத விஷயங்களும் நம்ம முன்னோர்கள் இருந்த அரசாங்கம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு முடிவா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து இதுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வா கொடுப்பாங்க. இன்னைக்கு பிரதமர் மோடிஜி இருக்காரு. கண்டிப்பா இந்த மாதிரி மக்களுக்கு இமிடியேட்டா ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்து அவர் ஹெல்ப் பண்ணுவார்னு ஒரு நம்பிக்கையில நாங்க இன்னைக்கு அவங்க சந்திச்ச ஒரு ஆறுதலுக்குள் வந்திருக்கோம். கண்டிப்பா நம்ம நாட்டு பிரதமர் இதுல இன்வால்வ் ஆகி கண்டிப்பா அவரை மக்களை வந்து மீட்டெடுத்து கொடுக்கணுங்கிறது தாங்களுடன் கேட்டுக்கொள்கிறேன். இதெல்லாம் அவங்க உண்மையா அவங்க நினைச்சிருந்தா இதெல்லாம் சீக்கிரமா பண்ணியிருந்துக்கலாம். இதே பாத்தீங்கன்னா எலெக்ஷன் வர டைம்ல பாத்தீங்கன்னா 3 நாள்லோ ஒரே வாரத்துல வந்து மீட் எடுத்து கொடுத்தாங்க. அப்படி எலெக்ஷன் அப்போ மட்டும் வேலை செய்யாம இதை வந்து ஒரு எப்பவுமே இதை வந்து இந்த மாதிரி ப்ரோஆக்டிவா இந்த மாதிரி மக்களுக்கு வந்து பிரச்சனைனா வந்து முன்னின்று இதுக்கு ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் கிடைக்கும். இது வந்து அடிக்கடி இது ஒரு பிரச்சனையா இல்லாம அவங்க வாழ்வாதாரம் ரொம்ப அடிப்படுது. ஏன்னா ஒரு நாள் மீன் பிடிச்சிட்டு வந்தாதான் அவங்க வாழ்வாதாரம், அதை வச்சுதான் அவங்க குடும்பத்தை நடத்த முடியுது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி அரெஸ்ட் ஆகி இவ்வளவு நாள் அவங்க இல்லைன்னா அவங்க குடும்பமே செதஞ்சு போயிடுறாங்க. அதனால இதுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வா இருக்கிற அரசாங்கம் தான் போய் நம்ம முதலமைச்சரும் சரி, ஆபீசர்ஸும் சரி, இது இவங்க எல்லாருமே இனிஷியேட்டிவ் எடுத்து இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து இன்டிமேட் பண்ணி அவங்களுக்கு உரிய ப்ரெஷர் கொடுத்தாதான் அவங்க இருக்க டென்ஷன்ல வந்து அவங்களால சரியா கவனிக்க முடியாது. இது வந்து நம்ம தான் இங்க புதுச்சேரி சார்பா நம்ம தான் எடுத்துட்டு போய் அரசாங்கம் தான் எடுத்துட்டு போய் இதுக்கு உரிய ப்ரெஷர் கொடுத்து அவங்க தான் கேட்டு வாங்கணும்.
இல்ல ஓரளவு இந்த மாதிரி இப்ப மீனவர்களுக்கு இஷ்யூல எப்படி அவங்க செயல்படுறாங்களோ இதே மாதிரி தான் மற்ற எல்லா பிரச்சனையிலும் செயல்படுறாங்க. தண்ணீரா இருக்கட்டும், கழிவு கடந்து தண்ணீர் வந்திருக்கு. இது வரைக்கும் அதுக்கு ஒரு இன்னும் இன்னும் ஒரு கிளாரிட்டியான ஆன்சர் கொடுக்கல. ஸ்கூல் குழந்தைங்கலாம் நிறைய பேர் வந்து ஸ்கூல்ல வந்து தரமான கல்வி இல்லாம இந்த புது எஜுகேஷன் சிஸ்டம் அடாப்ட் பண்ணனால டீச்சர்ஸ் சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு டீச்சர்ஸ் இல்லாதனால நிறைய பேர் வந்து படிக்க முடியாம ஸ்கூல்ல இருந்து ட்ராப் அவுட் ஆறாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட பிராக்டிக்கல் பிரச்சனை இருக்கு. கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து ரெஸ்டாரண்டா மாத்துற மாதிரி ஒரு ஒரு பேச்சு எடுத்து பேசிட்டு இருக்காங்க. இவங்கள இன்னும் காலேஜ் டீச்சர்ஸை வந்து டெம்பரரி டீச்சர்ஸ் இன்னும் பெர்மனெண்ட் ஆக்காம இருக்காங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள். துப்புரவாளர்கள் அந்த கார்பேஜ் கிளீனிங் அந்த தூய்மை பணியாளர்கள் வந்து அவங்களோட இஷ்யூஸும் ஒரு பெரிய இஷ்யூ தான் வந்துட்டு இருக்கு. அவங்களுக்கு உரிய டைமுக்கு சேலரி போக மாட்டேங்குது. அவங்களுக்கும் சில ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஒழுங்கா அவங்க கொடுக்கறது வந்து ரொம்ப கம்மியான சேலரி அவங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. இது எல்லாத்துக்கும் ஒரு அரசாங்கம் தான் இறங்கி கொஞ்சம் வேலை செய்யணும். இல்லைங்க, நான் நான் அன்னைக்கு பேசி ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்ததுக்கு அப்புறமே ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 10 கொலை மேல 10 கொலை பக்கம் நடந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து கொலைங்கிறது வந்து ரொம்ப ஒரு இதெல்லாம் வந்து இந்த மாதிரி சேஃப்டி ஆஸ்பெக்ட்ல வந்து நம்ம ரொம்ப பின்தங்கியிருந்தோம்னா யாருமே ஒரு வியாபாரம் செய்யறக்கோ வணிகம் செய்யறக்கோ யாரோ டூரிஸ்ட் வர்றதுக்கே எல்லாம் பயப்படுவாங்க. இது வந்து அந்த சேஃப்டி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். குழந்தைங்க லேடிஸ்க்குலாம் வந்து போக பிசினஸ் பண்றவங்க எல்லாத்துக்குமே வந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது அரசாங்கம் கண்டிப்பா அதை வந்து ஸ்ட்ரிக்டா ஆக்ஷன் எடுக்கணும். பாஜக அமைச்சருக்கு பாஜக வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு பாஜக போய் காவல் நிலையத்தில் போய் நீங்க வந்து மாணவர் மீது அடிக்கிறீங்களா இந்த ரவுடிகள் அடிக்கிறீங்களா அதனால எப்படி பாஜக அந்த அளவுக்கு அவ்வளோ அந்த அளவுக்கு டீட்டெயிலா சொல்ற அளவுக்கு எனக்கு தெரியலங்க. பட் ஆனா இங்க பிரச்சனை இருக்கு. அதனாலதான் எல்லாம் மக்கள் ரிப்ரஸன்டேட்டிவ்ஸ் இவங்கெல்லாம் வந்து ஒரு மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். அப்படி இருக்கும்போது இவங்க ஒரு பிரச்சனையை ரைஸ் பண்றாங்கன்னா கண்டிப்பா அது ஒரு பிரச்சனை இருக்குங்கிறதுனால தான் ஆளுங்கட்சியும் சரி எதிர்கட்சியும் பார்க்காம அந்த பிரச்சனைக்காக குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி நம்ம குரல் கொடுத்தாதான் மக்களுக்காக கொடுக்க வேண்டிய குரல் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏஸ் லெஜிஸ்லேட்டிவ் பீப்புள் தான் கொடுக்க முடியும். இவங்கெல்லாம் கொடுத்தாதான் வந்து நம்ம பேசணும். அவங்க இன்னைக்கு வந்து இதெல்லாம் பேசுறாங்க. இது கண்டிப்பா இது மேலிடத்துல பார்த்து அவங்களுக்கு என்ன பிரச்சனை அந்த பிரச்சனையை தீர்வு பண்ணி கொடுக்குமாறு வேண்டிக்கொள். இல்ல கண்டிப்பா இதெல்லாம் வந்து இப்ப நம்ம விஷயமே வந்து சிங்கப்பூர், துபாய், ஹாங்காங் மாதிரி நம்ம பேசுறோம். இதுல மெயின் ஃபர்ஸ்ட் விஷயம் பாத்தீங்கன்னா நீங்க ஃபேமிலி யார் வேணா நைட்டு 1 மணிக்கு வேணா ரோட்ல தனியா நடக்கலாம். அப்படி ஒரு நீங்க கழுத்துல செயினை போட்டு நடக்கலாம். நீங்க என்ன வேணா பண்ணலாம். யாருமே அங்க வந்து செயின் ஸ்நாச்சிங் பண்ணாங்க, இல்ல திருநாங்க கொலை பண்ணாங்கன்னு இந்த மாதிரிலாம் அவ்வளவு ஈஸியா நம்ம வந்து முடிச்சுக்கணும். இந்த மாதிரி சேஃப்டி கொடுக்கறதுனால தான் அவங்களோட பொருளாதாரமும் சரி ஜிடிபியா இருக்கட்டும். ஸோ ஓவராலா வந்து உலகத்துல இருந்து எல்லாருமே இங்க வந்து வாழணும்னு நினைக்கிறாங்க. இப்ப நீங்க ஆரோவில் மாதிரி இப்ப சில இடங்களை எடுத்துட்டீங்கன்னா உலகத்துல இருந்து எல்லாரும் வந்து இங்க வந்து தங்கணும்னு நினைக்கிறாங்க. ஆர்வெல்லாம் வந்து உலகத்துக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிளா இருக்கு. ஒன் வி ஆர் ஆல் ஒன் 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 ஒன்னஸ் கான்செப்ட்ல உருவாக்குன ஒரு விஷயம். ஸோ நம்ம இந்த மாதிரி நிறைய சேஃப்டி இது மாதிரி கொடுத்தோம்னா உலகத்துல இருந்து நம்மளுக்கு ஒரு டாலர்ஸ்ல வந்து நமக்கு இன்கம் வரும். ஸோ அப்படி வரும்போது தான் நம்மளோட எக்கானமி நல்லா வளரும். நம்ம மக்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்கும். அவங்களோட வாழ்வாதாரம் மேன்மைப்படும். ஸோ இதுக்கெல்லாம் வந்து அரசாங்கம் வந்து தக்க நடவடிக்கை நான் அரசுக்கு வந்து இதெல்லாம் பண்ணும்போது இந்த சப்போர்ட்லாம் நம்ம பண்ணணும். நம்ம ஒரு விஷனரியா ஒரு குளோபல் ஆஸ்பெக்ட்ல நம்ம உலக தரத்துக்கு நம்ம எப்படி புதுச்சேரி கொண்டு வரணுங்கிற மாதிரி தான் பார்க்கணுமே தவிர நம்ம உள்ளூர் பிரச்சனையே பேசி நம்ம உள்ளுக்குள்ள பிரச்சனை பேசி நமக்குள்ள அடிச்சுக்கிறது எனக்கு தெரிஞ்சு அது ஒரு நோக்கமா இருக்கக்கூடாது. நம்ம நோக்கமே வந்து வேர்ல்டு எக்கானமி எப்படி நம்ம எப்படி நம்பர் ஒன்னா வரணும், நம்ம எப்படி வேர்ல்டு ஈக்குவலா நம்ம பார்ட்னர் இருக்கணுங்கிறது தான் நோக்கம். இதெல்லாம் ஒரு 6 மாச காலமா சொன்னதுக்கு அப்புறம் வந்து ரொம்ப காலதாமதமான ஒரு நடவடிக்கை. அதுவும் அவர் வந்து துறை தலைவர் இதுல வந்து பல்கலைக்கழக தலைவர் வந்து திட்டிருக்காங்க தவிர அவர் மேல இது ஃபர்ஸ்ட் இந்த கமிட்டி வந்து இமீடியட்டா ஃபார்ம் பண்ணி ஆகணும். ஏன்னா இதெல்லாம் வந்து இந்த மாதிரி நீங்க சேஃப்டின்னு ஒரு விஷயம் நீங்க பார்க்கலைன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மாரலி வந்து இது ஒரு தப்பான ஒரு விஷயம். இன்னொன்று வந்து வெளி மாநிலங்கள்லாம் வந்து படிக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஊருக்கு வரும்போது நம்ம ஒரு பாதுகாப்புங்கிறது வந்து ஒரு பேசிக் இதெல்லாம் வந்து மக்களுக்கு ஒரு தேவையான ஒரு அடிப்படை விஷயம். ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பா ஃபர்ஸ்ட் அந்த போர்டு கமிட்டி ஃபார்ம் பண்ணணும். கமிட்டி ஃபார்ம் பண்ணி அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கணும். இதை வந்து
நான் விசாரிச்ச வரைக்கும் இன்னமும் அந்த கம்ப்ளைனன்ட் வந்து இன்னும் கொஞ்சம் ஃப்ரண்ட்ல வந்து ப்ராப்பர் ஒரு கம்ப்ளைனண்டா இல்லாம இதை ஏதோ என்கொயரி பண்ணி முடிச்ச மாதிரி சொல்றாங்க. இது பட் இந்த மாதிரி இஷ்யூஸ் வருதுன்னா இது கமிட்டி ஃபார்ம் பண்ணி, ஏன்னா பாதிக்கப்பட்டவங்களும் வெளில வந்து அவர் ஈஸியா ஓப்பனா சொல்ல மாட்டார். ஸோ இந்த மாதிரி கமிட்டி ஃபார்ம் பண்ணி இது வெளியில கொண்டு வந்து இதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும். அது அந்த கமிட்டி அதை வெளிப்படைங்கிறது அது நான் சொல்றது கமிட்டி ஃபார்ம் பண்ணணும். கமிட்டி ஃபார்ம் பண்ணி இது ஒரு க்ளோஸ்ட் என்வரன்மெண்ட்ல இது நடக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணி அவங்க இருக்கிற என்ன பிரச்சனைகள் வெளில சொல்ல வரும். அது கண்டிப்பா இந்த கமிட்டி ஃபர்ஸ்ட் கமிட்டி ஃபார்ம் பண்ணி பண்ணணும். அது இல்லாம இருந்தாங்கன்னா அது மிகப்பெரிய தவறு. அதுக்கு இமீடியட்டா ஆக்ஷன் எடுத்து அதை செஞ்சாகணும்.